டெவலப்பர் மேட்ரிமோனின்னு ஒன்று இருக்கு. அதில் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கிரியேட்டே பண்ண முடியாது. கிட்டப் ஆத்தென்டிகேஷன் பண்ணி தான் உள்ளே போகணும், தெரியுமா? அப்படி நீங்கள் வேற மாதிரியான டெவலப்பர் உங்கள்கிட்ட கிட்டப் ரெபாசிட்டரிலாம் இல்லைன்னா நீங்கள் 2 கோடிங் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணால் தான் பொண்ணு ப்ரொஃபைலுக்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க. இதே என்னடா மேட்ரிமோனியில் முன்னாடி ஃபில்டர் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்க? ராசி, நட்சத்திரம், மாப்பிள்ளை மண்டையில் மயிர் இருக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் கூட இருப்பாங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் தானே கேட்பாங்க. இப்போ கொஸ்டின்ஸ்லாம் டெக் மேட்ரிமோனியில் வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே டெக்னாலஜி நோன், அது கீழே நாலேஜ் ஆஃப் ஏஐ டூல்ஸ் அண்ட் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு டிக் போட்டு வச்சிருக்கான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிடிசி அப்படின்னு வச்சிருக்கான். அது பெரிய செக்ஷன் ஆக்சுவலி. அது கிராஸ், நெட்டு, நிர்மலாஜி பண்ற கட்டு எல்லாத்தையுமே நீங்க அதில் என்டர் பண்ணணும். எல்லாத்தையும் தனித்தனியா என்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்து நோட்டீஸ் பீரியட்னு கேட்டிருக்கான். இது நான் பார்க்குற வேலைக்கா இல்லை பண்ண போற கல்யாணத்துக்கா? எதுக்குடா நோட்டீஸ் பீரியட்? முன்னாடிலாம் 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் இருந்தால் வேலை தான் கிடைக்காது, நீ பொண்ணே கிடைக்காது. அதுக்கு அடுத்து ஒன்று தாங்க, அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல ஆக்சுவலா. வில்லிங்னஸ் டு ஒர்க் இன் மல்டிபிள் பொசிஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன மாதிரியான கொஸ்டின் அது?